கொல்கத்தாவில் மேலும் ஒரு கூட்டு பாலியல் வன்கொடுமை பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தி வருகிறது. 24 வயதான சட்டக்கல்லூரி மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்தவர்களின் DNA மாதிரிகள் சேகரிக்கப்பட்டு விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. பாலியல் குற்றவாளியை தூக்கிலிட வேண்டும், எங்களுக்கு நீதிதான் வேண்டும், நாடகம் அல்ல, தாமதமின்றி நீதி கிடைக்க வேண்டும் என்று கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் மோனோஜித் மிஸ்ரா தனது சமூக வலைதள பக்கங்களில் பதிவிட்டிருந்தார். மருத்துவ மாணவி ஒருவர் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாகிய சமயத்தில் மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி நடத்திய பேரணிக்கான இந்த பதிவுக்கு இப்போது கடும் விமர்சனங்கள் எழுந்துள்ளன. இந்த பதிவை இட்ட மோனோஜித் மிஸ்ரா தான் தெற்கு கொல்கத்தா சட்டக்கல்லூரி மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை வழக்கில் முதன்மை குற்றவாளி. சட்டக்கல்லூரியின் முன்னாள் மாணவரான மோனோஜித் மிஸ்ரா 45 நாட்களுக்கு முன்புதான் தற்காலிக பணியாளராக சேர்ந்துள்ளார். கடந்த 25ஆம் தேதி கல்லூரிக்கு வந்த மாணவியை யூனியன் அறைக்கு அழைத்துச் சென்று பேசத் தொடங்கிய மோனோஜித், பார்த்தி முகர்ஜி மற்றும் சையத் அகமது ஆகியோரும் தவறாக நடக்க முயன்றுள்ளனர். மாணவிக்கு அதிர்ச்சியில் பேனிக் அட்டாக் ஆனதை அடுத்து அவருக்கு இன்ஹேலர் அளித்து உதவியுள்ளனர். பின்னர் மாணவியை மூவரும் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்துள்ளனர். மாணவியை அவர் கல்லூரியில் சேர்ந்த முதல் நாளிலேயே குறிவைத்து திட்டமிட்டு பாலியல் வன்கொடுமை செய்துள்ளனர். காலில் விழுந்து கெஞ்சியும் மாணவியை விடாமல் இந்த மூவர் கும்பல் துன்புறுத்தியுள்ளது. மேலும் மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்ததை வீடியோ எடுத்து அதனை காட்டி மிரட்டியுள்ளனர். மாணவியின் காதலரை கொன்று விடுவதாகவும் இக்கும்பல் மிரட்டியுள்ளது. இக்கொடூர சம்பவத்தை அடுத்து 3 குற்றவாளிகளும் இவர்களுக்கு உதவிய காவலாளியும் கைது செய்யப்பட்டுள்ளார். இச்சம்பவம் குறித்து 9 பேர் கொண்ட சிறப்பு விசாரணை குழு விசாரித்து வருகிறது. இதுபோன்ற கொடூர செயல் இவர்களுக்கு முதல் முறை அல்ல. இந்த 3 பேரும் சக மாணவிகளை புகைப்படம் எடுத்து மார்பிங் செய்து மிரட்டி பாலியல் தொல்லை செய்வதையே வாடிக்கையாக வைத்திருக்கிறார்கள். விசாரணையின் ஒரு பகுதியாக இந்த 3 பேரின் DNA உள்ளிட்ட மாதிரிகளை சேகரித்துள்ள காவல்துறையினர் இவர்களின் செல்போன்களில் வேறு வீடியோக்கள் உள்ளதா என்றும் ஆய்வு செய்து வருகிறார்கள். சம்பவம் நடந்த நாளன்று கல்லூரியில் இருந்த 25 பேரை விசாரிக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது. குற்றம் சாட்டப்பட்டுள்ள பிரதீப் முகர்ஜி, சயீத் அகமது இருவரும் கல்லூரியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளனர். ஒப்பந்த பயிற்றுனரான மோனோஜித் மிஸ்ராவும் நீக்கப்பட்டுள்ளதாக கல்லூரி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. மருத்துவ மாணவி பாலியல் வன்கொடுமை செய்து கொல்லப்பட்டதன் தொடர்ச்சியாக இப்போது இந்த சம்பவம் மேற்கு வங்கத்தில் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது.